إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك اللهم فقهني في دينك اللهم علمني تأويل كتابك ومعاني سنة نبيك محمد صلى الله عليه وسلم وفقهني في سيرة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لجميع العلماء الصالحين المصلحين الراشدين المرشدين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وللمجاهدين في سبيلك بأموالهم وأنفسهم الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து நாம் படித்து வரும்போது சென்ற பல அமர்வுகளிலே தபூக் போரை பற்றியும் அந்த தபூக் போரிலே நாம் படித்து கொண்டிருந்த பல விஷயங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்விலே முடிந்த அளவு இந்த தபூக் போரிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய படிப்பினைகளை சுருக்கமாக பார்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹுமே யஸ்ஸிர், அல்லாஹுமே யஸ்ஸிர். கவனியுங்கள். முதலாவதாக, அல்லாஹுடைய பாதையில் எப்படி ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய உயிரை கொண்டு போர் செய்வது மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கிறதோ, அந்த சிறப்புக்கு சற்றும் குறைவானது கிடையாது நம்முடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது. அதாவது உயிரை கொடுப்பதற்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அல்லாஹுடைய பாதையில், அதுபோன்று அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடிய முஃமின்களுக்கு, முஜாஹிதுகளுக்கு நம்முடைய செல்வங்களை செலவழிப்பது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரஜாவை, மிக உயர்ந்த தகுதியை உடையது. இந்த போரை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூறாவாகிய சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா இந்த போரை பற்றி மூமின்களுக்கு அறிவுறுத்தி, இந்த போருக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். போருக்கு யார் அழைக்கிறான்? அல்லாஹ் அழைக்கிறான். கவனிங்க, ஜிஹாதுக்கு அழைப்பவன் யாரு? அல்லாஹு தஆலா. இன்ஃபிரு, மூமின்களே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து புறப்படுங்கள். ஹிஃபாஃபன் வ சிகாலா, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆயுதங்களோடு இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் இல்லை என்றாலும் சரி, நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இவர்கள் எல்லாருமே புறப்பட்டாக வேண்டும். இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்நஃபீருல் ஆம் என்று சொல்லப்படும். இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருப்பது அதுதான். முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டோ நம்முடைய உடலை கொண்டோ அந்த போருக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவிகளாக ஆகிவிடுவோம். காபத்துள்ளால முதல் சப்புல தொழக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, இன்ஃபிரு, நீங்கள் புறப்படுங்கள். இது நஃபீர் ஆம். எப்போது எதிரிகள் முஸ்லிம்களை தாக்குவதற்காக ஒன்று சேர்ந்து வந்து விடுவார்களோ அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் புறப்பட்டாக வேண்டும். இது அல்லாஹ் தஆலா அழைக்கக்கூடிய அழைப்பு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு மட்டுமல்ல, கியாம நாள் வரைக்கும் இந்த அழைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த அழைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களது செல்வத்தால் நீங்கள் போர் புரியுங்கள், உங்களது உயிர்களால் நீங்கள் போர் புரியுங்கள் என்று சொல்கிறான். ஆக இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை முற்படுத்துகிறான். இந்த அடிப்படையில தான், அதாவது
போருக்கு புறப்பட்டு வந்த செல்வந்தர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல, அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவர்கள் தங்களுக்கு மட்டும் செல்வத்தை கொண்டு வரவில்லை. அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்ட மூமின்கள் முஸ்லிம்களுக்காக தங்களுடைய உபரியான செல்வங்களையும் கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே கொட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் புரிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. புரியுதா? எதை புரிந்தவர்களாக இருந்தால்? ஆகிரத்தை விளங்கி கொண்டால் இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்று முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? உலக சமுதாயத்திடத்திலே நமக்கு மதிப்பு வேண்டும், யூதர்களிடத்திலே மதிப்பு வேண்டும், யூஎனிடத்திலே மதிப்பு வேண்டும், கிறிஸ்துவ சமூகத்திடத்திலே மதிப்பு வேண்டும் என்பதற்காக மார்க்க சட்டங்களை சமரசம் செய்து கொண்டு கடைசியில் மனிதர்களிடத்திலும் அவர்களுக்கு இழிவு, கேவலம், அவமானம், அல்லாஹ்விடத்திலும் இழிவு, கேவலம், அவமானம். துன்யாவையும் இழந்தார்கள், ஆகிரத்தையும் இழந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, என்ன விஷயம் தெரிந்து கொள்கிறோம்? அதாவது செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வது என்பது உயிரை கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்கு சற்றும் குறைவில்லாத நன்மையை உடையது. அடுத்ததாக இந்த போரிலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த படிப்பினைகளில் ஒன்று, இப்படி செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே கணக்கின்றி செலவு செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை இந்த போரிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் எழுந்து இந்த போருக்காக ஆர்வமூட்டும் பொழுது அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மிம்பர்ல ஏறி உஸ்மானுக்காக துஆ செய்துவிட்டு, மா தர்ர உஸ்மான மா அமில பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் சரி அது அவருக்கு எந்த தீங்கையும் கொடுக்காது. அதாவது முழுமையாக அல்லாஹு தஆலா அவருடைய முந்தைய பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னித்து விட்டான். அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அதுவும் எப்படி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய விசாலமான மன்னிப்புக்கு தகுதி உடையது என்பதையும் இந்த போருடைய படிப்பினைகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதேபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் இந்த போரிலே மிகப்பெரிய செல்வங்களை செலவு செய்தார்கள். எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய முழு செல்வத்தையும் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பாதி செல்வத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைத்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 8000 திர்ஹங்களை, ரொக்க கேஷ் 8000 திர்ஹங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய, அதுவும் போருக்கு செலவு செய்ய அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத்து கொடுத்து கொண்டே இருப்பானே தவிர ஒருபோதும் அல்லாஹு தஆலா குறைவை வைக்க மாட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு செலவு செய்தார்களே, குறைந்து விட்டார்களா? அப்துல் ரஹ்மான் அவ்வளவு செலவு செய்தாரே, குறைந்து விட்டாரா? மேலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அடுத்ததாக இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் அல்லவா? முனாஃபிக்குகள் அவங்க தொழுகையாளியா இருப்பாங்க, ஹஜ் செய்வாங்க, எல்லாம் செய்வார்கள். ஆனா இந்த முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் என்னவென்றால், முஃமின்களை, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்பவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களையும் அவர்கள் கேலி கிண்டல் பரிகாசம் செய்து கொண்டு அவர்களை குத்தி பேசி காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது இந்த போர்ல ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரிய வரும். சூரா தௌபாவை நீங்கள் படித்தீர்கள் என்றால் 64 66 வசனம் வரைக்கும் முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த போர்ல குறிப்பா இந்த வசனங்கள் அல்லாம மற்ற வசனங்களையும் இதே தௌபால அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே முனாஃபிக்குகளுடைய செயல்களை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை தடுப்பார்கள், தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள், மூமின்களை கேலி கிண்டல் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஜிஹாதுடைய நேரத்துல, மூமின்கள் மீது ஜிஹாது கடமையாகிவிட்ட நேரத்துல
நல்ல கவனிங்க, காபிர்கள் மூமின்கள் மீது போர் தொடுத்து மூமின்களை அழிக்க நினைக்கும் போது அந்த நேரத்தில் மூமின்களுடைய கூட்டம் அந்த காபிர்களிடத்தில் போர் செய்யும் போது யார் மூமின்களை கேலி கிண்டல் பரிகாசம் செய்கிறார்களோ, அவர்கள் செய்வதை ஜிஹாத் இல்லை என்று சொல்கிறார்களோ, அந்த கூட்டம் எல்லாம் முனாஃபிக்குகளுடைய குணங்களை கொண்டவர்கள். இவங்களை முனாஃபிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா முனாஃபிக்குகளுடைய குணங்களை உடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளுக்கு இந்த குணம் தான் இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தபூக் போரை பற்றி நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா சூரா தௌபாவை ஒன்றுக்கு பல முறை படிக்க வேண்டும். இந்த முழு சூறாவும் இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபூக் போரை பற்றி, போருக்கு முன்பு, போருடைய நேரங்கள், போரிலிருந்து திரும்பும் பொழுது இந்த முழு விவரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அங்கே சொல்லி இருக்கின்றான். நல்ல கவனிங்க. அதாவது உலகத்துல முஸ்லிம்களுடைய அந்த ஆட்சி, முஸ்லிம்களுடைய அந்த நாட்டுக்கு போர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா ஆகவேதான் அதாவது பல சூறாக்கள் நீங்க பார்க்கலாம். சூரா பக்ரா, அதே சூரா ஆல் இம்ரானுடைய ஒரு பெரும்பகுதி, சூரா நிசாவுடைய பெரும்பகுதி, அதற்கு பிறகு அன்பாலுடைய பெரும்பகுதி, தௌபாவுடைய பெரும்பகுதி, அதற்கு பிறகு சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், இந்த மாதிரி பல சூறாக்கள் முழுமையாக போரை குறித்து பேசுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் போரை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால், புரியுதா, போர் கண்டிப்பாக அங்கே நடந்தே தீரும். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், சில பேர் ரொம்ப உத்தமரா பேசுவாங்க, பல நாடுகள் பேசுவாங்க. அப்போ ஒண்ணு செய்யுங்க, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்டரி எல்லாம் நீங்க எடுத்துருங்க. சமாதானமும் சுமூகமும் பெரிய நியாயமும் பேசுறீங்கல்ல, நீங்க அப்படி பேசிக்கொண்டு உங்க நாட்டுடைய ராணுவத்தை உலகத்திலேயே பலமிக்க ராணுவமாகவும் ஆயுதம் மிக்க ராணுவமாகவும் ஆக்குறீங்க. சமாதானத்தை பேசுறீங்களா? அப்ப நீங்க முதல்ல இந்த ஆயுதங்களை எல்லாம் ஒழித்துட்டு இந்த ராணுவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க ராணுவம் இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் ஒரு நாட்டை உருவாக்கிடுங்க. ஆனா செய்ய மாட்டீங்களே. நீங்க மட்டும் பலமுள்ளவர்களாக இருக்கலாம், ராணுவத்தால் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருக்கலாம், உலகத்திலேயே அழிக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் நீங்க வைத்திருக்கலாம். ஆனா முஸ்லிம்கள் மட்டும் முட்டாள்களா, மடையர்களா, வீணர்களா, சாப்பிடுறதுலையும் ஆடுறதுலையும் பாடுறதுலையும் பிஸியா இருந்து விரும்புறீங்களே. ஏண்டா இது என்னடா நியாயம்? இது என்ன அர்த்தம்? ஒருவன் எப்போது இந்த உலகத்திலே பலமிக்கவனாக ஆகுவானோ கண்டிப்பாக பலவீனமானவனை அவன் அடிப்பான். புரியுதா? அப்ப நாம் நம்முடைய எதிரியை அதாவது சந்திக்கக்கூடிய அளவுக்கு, எதிரிக்கு நம் மீது பயம் வரக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் பலமிக்கவர்களாக இருக்க வேண்டும். இதுல எந்த தப்புமே கிடையாது. புரியுதா? ஏனென்று சொன்னால் அவர்கள் தீமையை விரும்பக்கூடியவர்கள், தீமையை பரப்பக்கூடியவர்கள். இஸ்லாம் உண்மையை, நீதத்தை, நேர்மையை, ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய மார்க்கம். இது பலமா இருந்தாதான், இதை பார்த்து எதிரிகள் பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாதான் இந்த உலகத்துல மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். புரியுதுங்களா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முறையை தவிர வேற எந்த அமைப்பு முறையும் உலகத்துல மக்களுக்கு எந்த பாதுகாப்பையும், எந்த சீர்திருத்தத்தையும், எந்த நன்மையையும், நிம்மதியையும் கொடுக்கவே முடியாதுங்க. சேலஞ்சு தான் இது. புரியுதா? இது பல பேருக்கு விரும்பினாலும் சரி, விரும்பவில்லை என்றாலும் சரி, இந்த அதாவது இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அவர்கள் கடைசியா நிர்பந்திக்கப்பட்டு இதுக்கு தான் வருவாங்க. புரியுதா? வேற எங்கேயும் அவங்க போக முடியாது. இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். என்ன வெளிரங்கத்துக்கு, பகட்டுக்கு, பெருமைக்கு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கடைசியில உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா அங்கதான் நிப்பாங்க. சமீப காலத்துல லண்டன்லயும் சரி, அதே போல அமெரிக்காலையும் சரி ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பா லண்டன்ல பார்லிமெண்ட்ல இந்த பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் துஷ்பிரயோகம், அந்த இடத்துல லண்டனுடைய பார்லிமெண்டுடைய எம்பி பேசுறாரு, இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தான், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்று சொன்னா அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தினால் அவர்களுடைய முஸ்லிம் பெண்கள் பாதுகாக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த குட்டை பாவாடை அணிகின்ற காரணத்தினாலையும், இறுக்கமான ஆடைகள் அணிகிற காரணத்தினாலையும் நம்முடைய பெண்களுக்கு இந்த பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கிறது. இது லண்டனுடைய பார்லிமெண்ட்ல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டானவன். ஆனாலும் எப்படி கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லுவானுல, கூலை குடிச்சாலும் மீசையில ஓட்டலன்னு சொல்லுவானுல, அந்த மாதிரி கதை தான் இந்த காஃபிர்களுடைய நிலைமை. புரியுதா?
ஆனா இப்ப முஸ்லிம்களுக்கு புரியல. அவனுவ கெட்டு போய் நாசமா போய் இஸ்லாம் தான் சிறந்ததுன்னு இஸ்லாமை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்லாம்ல பிறந்த மக்கள் இது போர் அடிச்சு போச்சு அவங்களுக்கு. எப்படி இஸ்லாம் இப்ப இவங்களுக்கு நெருக்கடியாகி போயிருச்சு. இஸ்லாமை விட்டுட்டு தொடர்ந்து ஆடுறதையும் பாடுறதையும் இப்ப சுகமாக கண்டுகிட்டு வெளியில பார்த்துக்கிட்டு பெரிய இதை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சாக்கடைங்கிறது பட்டதுக்கு பிறகுதான் புரியும் இந்த முட்டாள்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நமது சமூகத்தை பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தில் யாரெல்லாம் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் சீர்கேடுகளையும் பரப்ப நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அழிப்பானாக. அவர்களை முற்றிலுமாக இந்த உம்மத்திலிருந்து துடைத்து விடுவானாக. ஆமீன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அடுத்ததாக முக்கியமான படிப்பினை என்ன? சஹாபாக்களுடைய சிறப்புகள். அல்லாஹ்வுடைய பாதையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்துல யார் வந்திருந்தாலும் சரிங்க, சஹாபாக்களுடைய தகுதியை அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது தோழர்களை ஏசாதீர்கள். ஏனென்றால் உங்களில் ஒருவர் உஹுது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்களிலே ஒருவர் தன்னுடைய ஒரு கைப்பிடி அளவு, அதை 2 கை அளவு அல்லது 1 கை அளவு கொடுத்த தர்மத்திற்கு சமமாகாது. ஏன்? அவர்கள் அப்பேற்பட்ட நெருக்கடியான நிலையில தர்மம் செய்தார்கள். இன்று அல்லாஹு தஆலா இஸ்லாமுடைய பரக்கத்தால் உங்களுக்கு வசதிகளை கொடுத்து விட்டான். நாடுகளை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள். இப்போது உங்களிடத்திலே பெருமளவு செல்வம் இருக்கும் போது அதிலிருந்து சிறிய அளவை கொடுப்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒருத்தர் இடத்துல வெறும் 10 ரூபா தான் இருக்குது, அவரு 5 ரூபாயை செலவு பண்றாரு அல்லது 9 ரூபாயை செலவு செய்கிறார் அல்லது 10 ரூபாயவே கொடுத்துறாரு அல்லது அதிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கிறார். 4ல் 1 வைத்துக் கொள்ளுங்களேன். இது பெருசா? ஒருத்தர் இடத்துல 1000 ரூபாய் இருக்கு, அந்த 1000 ரூபாயிலிருந்து 1 ரூபாய 2 ரூபாய 3 ரூபாய 4 ரூபாய 10 ரூபாய கொடுக்கிறார். எது பெருசு? 10 ரூபாயிலிருந்து 10 ரூபாயை கொடுக்கிறதும் 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாயை கொடுக்கிறதும் அதுதான் பெருசே தவிர 1000லிருந்து 10 கொடுக்கிறது பெருசு கிடையாது. சஹாபாக்கள் 10லிருந்து கொடுத்தவர்கள் நாம் இன்று கொடுக்கிறோம் என்று சொன்னால் 1000லிருந்து 10,000லிருந்து லட்சத்திலிருந்து கொடுக்கிறோம். புரியுதா? அதாவது என்ன அர்த்தம்? நமக்கு அதிகமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு குறைவாக கொடுக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு குறைவாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு அதிகமாக கொடுத்தார்கள். இல்லை என்றால் தங்களுக்கு அறவே இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, முக்கியமான விஷயம். ஏதாவது நாம் இன்று அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அதிகமாக மீதம் வைத்துக் கொண்டு, புரியுதா, அல்லாஹ்வுக்கு கொஞ்சமா கொடுக்கிறோம். எந்த பணக்காரர் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று சில அடியார்கள் அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இல்லைன்னா பூமியை அழிச்சு போட்டு நாசமாக்கிட்டு எல்லா கியாமத்தை எப்பயோ உண்டாக்கிட்டு சாவுங்கடான்னு அல்லாஹ் விட்டுருப்பான். ஆனா இருப்பாங்க, எங்கேயாச்சும் கண்டிப்பா சில நல்லவர்கள் இருக்கதான் செய்வாங்க. பெரும்பாலும் பொதுவா என்ன, நமக்கு லட்சத்தை வச்சுப்போம், அல்லாஹ்வுக்கு 1 கொடுப்போம் 2 கொடுப்போம். நமக்கு கோடியை வச்சுப்போம், அல்லாஹ்வுக்கு சில 1000 கொடுப்போம். இதுதான் நாம். நான் என்ன சொல்றேன் உங்களை சொல்லல. அது சஹாபாக்கள் எப்படின்னா தங்களுக்கு குறைவாக வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அதிகமாக கொடுப்பார்கள், தீனுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சஹாபாக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று தனியா ஒரு லிஸ்ட் நம்ம போடலாம். அது போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு உட்கார்ந்தோம்னா 100 எழுதலாம், அடுத்த நாள் உட்கார்ந்தோம்னா அப்படியே 1000 லட்சம் போய்கிட்டே இருக்கும். மல் ஃபர்கு பைனனா வ பைன ஸஹாபா, சஹாபாக்கள் இருந்த சிறப்புகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு போட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். அதுல ஒன்று என்ன, அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக செலவு செய்துவிட்டு தங்களுக்கு குறைவாக வைத்துக் கொண்டார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமக்கு அதிகமாக விட்டுட்டு போகக்கூடிய துன்யாவுக்கு அதிகமாக வைத்துக் கொண்டு ஆகிரத்துக்கு குறைவாக கொடுப்போம். அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது என்ன, அல்லாஹ்வுக்கு தேவை இருக்கு, நீ எதை செலவு செய்யறியோ வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நாளை மறுமையில போய் நீ வாங்கிக்க போற. அதுவும் எப்படி? 700 மடங்கு மல்டிபிள், பன்மடங்காக்கப்பட்ட 700 மடங்குகளாக. அப்ப அதனால சஹாபாக்களுடைய தகுதியை ஒருத்தரும் ஒருபோதும் அடைய முடியாது. அந்த சஹாபாக்களுக்கு நம்ம எப்போதுமே அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த முஸ்லிம்கள்ல
எல்லாரும் நல்லவங்களானாதான் இஸ்லாம் நிலைநிறுத்த முடியும் நினைக்காதீங்க. கண்டிப்பா சில கூட்டம் வழிகட்டு போயும் அதே போல சீர்கட்டு போய் இருக்கும். அவர்களையும் நம்ம சேர்ந்து ஜிஹாது பண்ணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வக்லூத் அலைஹிம். நபியே, காஃபிர்களிடத்திலும் ஜிஹாது செய்யுங்க, முனாஃபிக்குகளிடத்திலும் ஜிஹாது செய்யுங்க. ரெண்டு பேர்ட்டையும் நம்ம ஜிஹாது செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்க? எல்லா முஸ்லிம்களும் பரிபூரணமானதற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வருவோம். அப்போ மலக்குகளை தான் பூமியில இறக்கிட்டு வரணும். விஷயத்துக்கு வாங்க. என்ன பிரச்சனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, அதாவது முஸ்லிம்கள்லயே ரொம்ப கெட்டவங்க எது? ஜினாவை விட, திருட்டை விட, பொய்யை விட என்னென்ன பாவம் இருக்குதோ எல்லா பாவங்களை விட கேடுகட்ட பாவம் என்ன? நயவஞ்சகம். அந்த நயவஞ்சகத்தை உடையவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிலாம் சூழ்ச்சி செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க. ஒரு தனி மஸ்ஜிதை கட்டி அங்க மக்களை வரவழைத்து ஜிஹாது வேணா, ரசூலுல்லாஹ்வுக்கு போவாதீங்க, நம்ம தான் மூமினா இருக்குமே, முஸ்லிமா இருக்கிறோமே, தொழுகிறோமே, ஏதோ நம்ம இங்க தர்மம் செய்யறோமே, எதுக்கு போருக்கு போய் உயிரை கொடுக்கணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த ரோமர்களை எதிர்த்து நாம் நம்மை அழிவிலே தள்ளி கொள்ள வேண்டுமா? இப்படி இது இந்த தஷ்கீல் பண்றதுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டணும். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? அப்ப இதை பற்றி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க போரிலிருந்து போய் திரும்ப வரும்போது என்ன, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், முதல்ல இந்த காஃபிர்களை முடிங்க, அதுக்கப்புறம் உள்நாட்டு குழப்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தபூக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹ் புட்டு வச்சுட்டான். 107 108 தௌபாவுடைய வசனங்கள்ல, நபியே, ஒரு கூட்டம் பள்ளி கட்டினாங்கல்ல, அவங்க தொழுகிறதுக்கு கட்டல நபியே, குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு கட்டினாங்க, உங்களை கொல்றதுக்கு உண்டு பண்ணாங்க, மூமின்களை பிரிக்கிறதுக்கு உண்டு பண்ணாங்க, ஜிஹாதிலிருந்து மூமின்களை தடுப்பதற்காக உண்டு பண்ணார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி வந்த உடனேயே முதல் வேலையா போய் அந்த மஸ்ஜிதை இடித்து விட்டு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது மூமின்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய அமீர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து உம்மத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அமீர் கிடைத்து விட்டாரே ஆனால் அவருக்கு முழுமையா கட்டுப்படணும். புரியுதுங்களா? அவருக்கு இத்தாஅத்து செய்யணும். இத்தாஅத் என்பது மன்னர்களையே எந்த மன்னருக்கு ரொம்ப அதிகமா நம்ம இத்தாஅத்து செய்யணும் நேசத்தோட? யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு மன்னர் கிடைக்கிறதுக்கு துஆ செய்யணும். கிடைச்சிட்டா அவரை விட்டுறக்கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு அத்தகைய ஒரு பெரிய நபியாக இருந்ததோடு ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, அலியே, நீ மதீனால எனக்கு பதிலா நீ இமாமாக இரு, நீ மக்களுக்கு தொழுகை நடத்து, மூமின்களை பாதுகாத்துக்கொள் என்று பொறுப்பு கொடுக்கிறாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த போருக்கு வராதவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று அடையாளமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதுவரைக்கும் எந்த போரிலையுமே பின்வாங்காத அலி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா போரிலும் சமாதானங்களிலும் முன்னால் இருக்கக்கூடிய அலி அவர்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்ன பின்தங்கியவர்களோடு, பெண்களோடு என்னை விட்டு விட்டு செல்கிறார்களே. இதாங்க சஹாபாக்கள். அவர்கள் எப்படின்னு சொன்னா உயிரை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க, நாம உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்கு ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். நாமும் பின்தங்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் சொன்னா, குல் யன்ஃபஅகுமுல் ஃபிராரு மினல் மௌத்தி அவில் கத்லி வ இதல் லா துமத்தஊன இல்லா கலீலா. போருக்கு போகாதவர்களே, நீங்கள் போரை விட்டு எங்கே ஓடினாலும் சரி, மௌத்திலிருந்தோ நீங்கள் கொல்லப்படுவதிலிருந்தோ உங்களை அது தடுக்காது. புரியுதா? படிங்க, குர்ஆனை படிங்க. குர்ஆனை படிக்காததுதான் பிரச்சனையே. சரி, விஷயத்துக்கு வாங்க. இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலைப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மாதிரி பின்னாடி தங்கியவர்களோடு விட்டுட்டு அதுக்கு யோசனை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே, அமா தர்பா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா. மூசாவுக்கு ஹாரூன் இருந்ததை போன்று அந்த தகுதியில் நீ எனக்கு இருப்பதை நீ விரும்பவில்லையா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள்.
ஆக இதிலிருந்து நம்ம என்ன நமக்கு என்ன புரிய வருகிறது? நமக்கு இமாமாக ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் நமக்கு எந்த பொறுப்பை கொடுக்கிறாரோ அதை நம்மை போர்ல முன்களத்துல நிக்க வைத்தாலும் சரி, நமக்கு அது அல்லாத வேற எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு தயாராக வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியத்தை, மதிப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். உண்மையிலேயே ஒவ்வொரு சஹாபியையும் அல்லாஹும் ரசூலும் அந்த சஹாபிக்கு கொடுத்த கண்ணியத்தோடு கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅா. இந்த ஷியாக்கள் இருக்கிறார்களே, ராஃபிதாக்கள், இவர்கள் ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நேசிப்பதை போன்று பேசிக்கொண்டு அந்த குடும்பத்தார்களிலும் பலரை பிரித்து விடுவார்கள். அதற்கு பிறகு மற்ற சஹாபாக்களை அவர்கள் இழிவுபடுத்தி விடுவார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை அளவு கடந்து உயர்த்தி கடவுளுடைய இறைவனுடைய ருபூபியத்துடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையை தவிர எந்த ஒரு கொள்கையும் நேரான வழிமுறை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் என்ற அடிப்படையில அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே பார்க்கப்படுவார்களே தவிர மற்றபடி நாம் அவர்களோடு நட்போடு ஆழ்ந்த உறவோடு நாம் இருக்க முடியாது. புரியுதா? மற்றபடி அவர்களும் முஸ்லிம்களாக நீண்ட காலமாக அறியப்பட்டு வந்தார்கள் என்ற அடிப்படையில நாம் அவர்களோடு சுமூகமாக இருப்போமே தவிர அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, அவர்களை நாம் மனமாற நேசிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. அடுத்ததாக, அதாவது அல்லாஹுடைய அதாப் எந்த இடங்கள்ல இறங்கியதோ அந்த இடங்கள்ல நாம் வசிக்க கூடாது. அந்த இடங்களை நாம் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் வேகமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் இந்த போரில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு செல்லும் பொழுது அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கோத்திரத்தார்கள் ஹூதின் அஹாஹும் சாலிஹா, அந்த ஹூதுடைய கூட்டத்தார் மதாயின் கடந்து போகும் பொழுது வேகமாக கடந்து செல்ல சொன்னார்கள் அல்லவா? அதிலிருந்து நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். அதாவது எந்த இடங்களில் அல்லாஹுடைய அதாபு இறங்கியதோ அந்த இடங்களில் நம்ம போய் தங்கக்கூடாது. அந்த இடங்களை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் விரைவாக கடந்து சென்று விட வேண்டும். அதே போன்று இந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நிறைய அற்புதங்களை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அவ்வப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு பல முஅஜிஸாக்களை, அற்புதங்களை காட்டிக் கொண்டிருந்தான். அதன் மூலமாக அவர்களுடைய ஈமான் பலம் பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ரசூல் என்ற அந்த உண்மை தன்மை அவர்களுக்கு மேலும் மேலும் உறுதியாகி கொண்டிருந்தது. அதுல ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நிகழ்வு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நமக்கு அறிவிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், உமர் அவர்களே, இந்த உஸ்ரா போர், தபூக் போரை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கடுமையான உஷ்ணமான காலகட்டத்திலே நாங்கள் போருக்கு புறப்பட்டோம். ஒரு நாள் நாங்கள் அந்த வழியிலே இருக்கும் பொழுது தாகம் எங்களுக்கு கடுமையாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் அப்படியே துண்டித்து விழக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கு இந்த காசா மக்களுக்கு தண்ணி கிடைக்கல, கடல் தண்ணியை குடிக்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். பக்கத்துல நைல் இருக்கு, இந்த பக்கம் தஜ்லா இருக்கு, இந்த பக்கம் ஃபுராத் இருக்கு முஸ்லிம்களிடத்துல. ஆனால் நம்முடைய முமின்களுக்கு கொஞ்சம் தண்ணி அவர்களால கொண்டு போய் சேர்க்க முடியல. நேற்று முந்தா நாள் மேல இருந்து உணவு பொட்டலத்தை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டை பெட்டி அதையே போட்டு அதை 10 பேரை சாவடிச்சு விட்டானோ. அயோக்கிய பசங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கவனிங்க. அப்ப இந்த மாதிரி தண்ணியை தேடி நாங்க போனா எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. யாராவது தண்ணியை தேடி போனா அவர் திரும்ப வரவே மாட்டாரு. அந்த மாதிரியான பயம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் ஒட்டகங்களை அறுத்து அதனுடைய அந்த தண்ணி தேக்கி வச்சிருக்கிற பயிர் பாருங்க, அதை புளிந்து குடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களுக்கு துஆவுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்ல, நீங்க துஆ செஞ்ச உடனே அதை நிகழ்ச்சி காட்டிடுவான்ல அல்லாஹ் தஆலா, நீங்க முஃமின்களுக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, பல விஷயம் இந்த ஒரு சம்பவத்திலேயே நம்ம அவ்வளவு பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூபக்கரே, அத்துஹிப்பு தாலிக்,
அதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கேள்விக்கு அபூபக்கர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. கையை கீழே இறக்கலங்க, மேகம் வந்தது, மழை பொழிந்தது. எல்லாரும் தங்களுடைய பாத்திரங்களிலே அந்த தண்ணீரை நிரப்பிக் கொண்டார்கள். மழை பொழிந்து முடிந்த உடனே அந்த அவங்களுடைய அந்த ராணுவம் இருந்ததா, அதை தாண்டி பார்த்தா அங்க மழை ஒரு சொட்டு இல்லை. சுப்ஹானல்லாஹ், வந்த மேகம் அப்படியே அந்த முஸ்லிம்களுடைய ராணுவத்துக்கு மட்டும் பெய்திருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிஸா, சஹாபாக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட, இவ்வளவு சிரமப்பட்டு கூட, யா ரசூலல்லாஹ் போருக்கு போனா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொன்னீங்களே, கடைசியில குடிக்க தண்ணி இல்லாம எங்களை சாவடிக்கிறீங்களே சொன்னாங்களா? ஒரு வார்த்தை. இதான் மூமின்கள். புரியுதா இல்லையா? இன்றைக்கு இந்த கஸா மக்களிடத்துல அவ்வளவு பெரிய அந்த சஹாபாக்களுடைய ஒற்றுமை கிடைக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்வாங்களோ அவர்களையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் அந்த வழியில கொண்டு போய் அந்த அக்லாக் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். புரியுதா? யாரு சோதனையை பார்த்துட்டு பயந்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய குணங்களை வாரி வாரி கொடுத்துருவோம். போங்கடா முனாஃபிக்குகளோட போய் சேர்ந்துங்கன்னு சொல்லிட்டு. விஷயத்துக்கு வாங்க. இது என்ன விஷயம் இந்த இடத்துல? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி முஃமின்களுக்கு கஷ்டமா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே துஆ செய்யுங்கன்னு சொல்லி. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்துல ரொம்ப பெரிய பரக்கத் இருக்கு. அது ஒரு பெரிய முஅஜிஸா. அதுக்கு பிறகு என்ன, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடத்திலே எந்த அளவு சகஜமாக நடந்து கொண்டார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, நீங்க செய்யுங்க என்பதாக ஆலோசனை சொல்கிறார்கள். அப்போ முஸ்லிம்களுடைய மன்னர்களிடத்துல அவர்கள் கேட்காமலேயே அவர்களை சுற்றி உள்ளவர்கள் ஆலோசனை கொடுக்கலாம். அப்படி ஆலோசனை சொல்வார்களே ஆனால் அந்த ஆலோசனையினுடைய சாதக பாதகங்களை நன்கு ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்வதிலே மன்னருக்கு எந்த விதமான தாழ்வும் ஏற்பட்டு விடாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். புரியுதா? ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? ஒருவர் மன்னர் ஆயிட்டாரா, அதிபர் ஆயிட்டாரா, ஆட்சியாளர் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு நல்ல ஆலோசனை சொல்பவர்களையோ அல்லது அவர்களை திருத்தி கொடுக்கக்கூடியவர்களையோ அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒன்று, அவர்களை கெட்ட ஆலோசனை சொல்லி நப்பாச காட்டி பொய் புகழ்ச்சி செஞ்சு கெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும், அல்லது தன்னுடைய அறியாமையினால தான் போடக்கூடிய சட்டங்களுக்கு எல்லாம் ஜால்ரா தட்டுறவங்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அதாவது பிற்கால முஸ்லிம்களிடத்துல மன்னர்களும் இருந்தாங்க, ஹலிஃபாக்களும் இருந்தாங்க, பெரிய சுல்தான்களும் இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய நல்லொழுக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒழுக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னா, கண்டிப்பா அறிஞர்களுடைய ஒரு குழுவை தங்களை சுற்றி வைத்துக் கொள்வார்கள். அந்த அறிஞர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய தவறுகளை திருத்துவதற்கு. புரியுதுங்களா? அவங்களுடைய குற்றங்களை எடுத்து சொல்வதற்கு. அப்ப அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களோ அந்த மன்னர் செய்யக்கூடிய தவறுகளை குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்துவார்கள். சில நேரங்கள் அநியாயம் நடந்தா இது அநியாயம் சொல்லுவாங்க, தவறு நடந்தா தவறுன்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆலோசனைகளை மார்க்கத்திற்கு முரணானது இருக்குமேனால் முரணானதுன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அதை திருத்திக் கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். புரியுதா? ஒரு சில நேரங்களில் மன்னர்கள் முற்காலத்திலையும் கோபப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கோபப்பட்டவர்கள் அந்த ஆலிம்களுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தண்டனையாக இருக்குமே தவிர இன்றைய காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மாதிரி ஒரு ஆலிம் ஒரு தப்பு செஞ்சதுக்காக வேண்டி 40 வருஷம் 50 வருஷம் ஜெயில் தண்டனை போட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய கொடுங்கோலர்கள் அந்த காலத்தில் முஸ்லிம் மன்னர்கள் யாரும் முன் சென்று இருக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. اللهم يسر اللهم يسر لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. இந்த தபூக் போர்ல நடந்த சம்பவங்கள்ல ஒன்று, முனாஃபிக்குகளும் வந்திருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உம்மத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை முனாஃபிக்குகளால தாங்க. அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், நான் முனாஃபிக்காக ஆகுவதை விட்டும் முனாஃபிக்குகளுடைய குணங்களை உடையவனாக ஆகுவதை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உமாரா இப்னு ஹஸம், இந்த சஹாபி பேர் என்ன? உமாரா இப்னு ஹஸம். இவரு அகபா ஒப்பந்தத்துல கலந்து கொண்டவர், பத்ர் சஹாபி. இவர் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றார். இவர் அன்சாரிகள்ல ஒருத்தர். அந்த கூட்டத்துல ஸைத் இப்னு லஸீத் அல் கைனுகாஇ
என்ற ஒருவர் இருந்தார். இவர் ஒரு நயவஞ்சகர். சரி, இவரும் போருக்கு அவரோட சேர்ந்து வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தங்கிய போது இந்த ஒட்டகங்கள் குதிரைகளை அவிழ்த்து விடுவார்கள் அல்லவா, மேயறதுக்காக வேண்டி. ஸோ ரொம்ப பழக்கமான ஒட்டகமா இருந்தா அதை விட்டுருவாங்க, அது போயிட்டு திரும்ப வந்துடும் எஜமானரை தேடின்னு சொல்லிட்டு. பழக்கமில்லாத ஒட்டகமாக குதிரையாக மாடாக இருந்ததா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகமாச்சே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்த விட்டாங்கல்ல, இந்த ஒட்டகம் போனது திரும்பி வரல, அடுத்து பயணத்துக்கு புறப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகத்தை காண சஹாபாக்கள் எல்லாம் பரேஷான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தேடுறாங்க, சஹாபாக்களும் தேடுறாங்க. இந்த ஸைத் இப்னு லஸீத்னு முனாஃபிக் இருந்தானே பாருங்க, முனாஃபிக்குகளுடைய வார்த்தை தாங்க அங்க. என்னங்க உங்க நபி முகமது வானத்துடைய செய்தியை சொல்றாருன்னு சொல்றீங்க, அவருக்கு பூமியில உள்ள அவருடைய ஒட்டகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையேங்க அப்படின்னு சொல்றான். இது எங்க நடக்குது? அந்த ஸைத் இப்னு லஸீத் என்பவன் அவரு ஒரு இடத்துல இருக்கிறாரு, தங்களுடைய அந்த முனாஃபிக் கூட்டத்தோட இதை பேசுறாரு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்க உமாரா இருக்கிறார், உமாரா இப்னு ஹஸம் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மோடு பயணத்துல வந்தவர்கள்ல ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறாரு. உங்க நபி முகமது தன்னை நபின்னு சொல்லிக் கொள்கிறார், வானத்துடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்வதாக அவர் சொல்கிறார். ஆனால் அவரோ தன்னுடைய ஒட்டகம் எங்கே இருக்கிறது என்பதை கூட அறிய முடியாதவராக இருக்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதைத்தான் நான் அறிவேன், அல்லாஹ் எனக்கு எதை அறிவித்துக் கொடுத்தானோ அதைத்தான் நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு, அந்த ஒட்டகம் எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் எனக்கு காட்டிவிட்டான். இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த மலைகளுக்கு இடையிலே, இந்த மரத்தடியிலே அதனுடைய கடிவாளம், அந்த ஒட்டகத்துக்கு கயிறு கொடுப்பாங்கல்ல, அது ஒரு மரத்தினுடைய கிளைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டு அங்கே அது தவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று அந்த ஒட்டகத்தை மீட்டு வாருங்கள் என்று முழு அடையாளத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் தேடி சென்று கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடையாளங்கள் உள்ள இடத்தை கண்டுபிடித்து அங்கே இருந்த ஒட்டகத்தை மீட்டு கொண்டு வருகிறார்கள். புரியுதா? இந்த செய்தியை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஸைத் இப்னு ஸலீத்துடைய அந்த முனாஃபிக்குடைய போய் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு வர்றாங்க. சரி, இங்க பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயம் என்ன, இன்று இந்த சூஃபி தரிகால உள்ளவங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் உள்ளது, அவர்களுக்கு மறைவானதெல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. எல்லா மறைவான விஷயங்களும் அது பொய் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போல இந்த முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அதே போன்று இந்த போர்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக வேண்டி சென்றவர்கள், அவர்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அநேகமா சுபுஹ் நேரமா இருந்திருக்கும். அந்த நேரத்தில் முஃமின்கள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்களா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நேரம் தவறி விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் முன் சென்று தொழுகை நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அப்துர் ரஹ்மானோடு சேர்ந்து அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தார்கள். ஒரு ரக்காத் அப்துர் ரஹ்மானோடு தொழுது விட்டு இன்னொரு ரக்காத் அவர்கள் தனியாக பூர்த்தி செய்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஒரு நபியை அல்லாஹு தஆலா உயிர் கைப்பற்ற மாட்டான், அந்த நபியுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லவருக்கு பின்னால் அவரை தொழ வைக்கிற வரை. சுப்ஹானல்லாஹ். இந்த சம்பவத்தின் மூலமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று நம்மை விட, அதாவது தன்னை விட உயர்வான, அதாவது எப்படி சொல்றதுன்னு சொன்னா ஜவாசுல் ஃபாதிலி பில் மஃதூல். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உம்மத்திலே சிறந்தவர்கள். அவர்கள் யாரை பின்பற்றி இருக்கிறார்கள்? தங்களை விட தகுதி குறைவான உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பின்பற்றி. இது இந்த உம்மத்தில் நடக்கும். அதை பத்தி ஒன்று, அதாவது எப்போதுமே சிறந்தவர் தான் இமாமத்து செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய வழிமுறையை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சிறப்பை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இமாம் வர அதாவது தாமதமாகி விடுமேனால் முஸ்லிம்கள் தொழ வைக்க தெரிந்தவர் ஒருவர் தொழுகையை நடத்த வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம்.
அதே போன்று இந்த போருடைய நிகழ்வுகள் ஒன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம். சுப்ஹானல்லாஹ், இவர் ரொம்ப வித்தியாசமான சஹாபிங்க.
3 நாளைக்கு மேல பேச பிள்ளைகளுக்கு மத்தியில் அநீதமா நடக்கும். இது வந்து وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. யாரால நோன்பு வைக்க முடியலையோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹிக்கு லிமுஃமினின் அல்லது லா யஹிக்கு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு பன்னெண்டு நிமிஷங்கிறது ஒரு சர்வ சாதாரண
அவரை 12 நிமிஷம் கண்டிப்பா தொழுங்க. ஏன்னா 12 நிமிஷத்துக்கு கம்மியா 4 ரக்காத்து லொஹர தொழுக வச்சா அது உருப்படியா இருக்கவே இருக்காது. 10ல இருந்து 12 நிமிஷமாவது தொழுதாதான் ருக்கு சுஜூதுடைய